நீங்கள் பேசிடுங்க. உங்கள் உங்களுடைய ஆதரவு கேட்கணும். நீ உட்காந்தே பேசலாம், இந்த மைக்கிலே பேசலாம். தலைவரே இதிலே எடுக்கும். தலைவர் நடுவில் உட்கார வச்சிடலாமா? கொஞ்சம் தள்ளி போடுங்க. இப்போ பேட்டி கொடுங்க. ராஜ் அண்ணன் வந்து எங்களுக்கு சின்ன பிள்ளைய செட்டு சொல்லுவேன். நாங்கெல்லாம் வாக்கிங் செட்டு. இதுக்கு மேல முன்னாடி எங்க பார்ட்டி, எங்க கடை பார்ட்டி. அவரு ஒரு அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி எம்எல்ஏ ஆகிறது உட்காருங்க. இதே மாதிரி வந்து வேட்பாளர் சரவணன் சாருக்கு தெரிய தெரியாது. உங்க மாமனார் நாங்கெல்லாம் ஃப்ரெண்டு, சேதுராம் நாங்கெல்லாம் ஃப்ரெண்டு. முதல் முறையாக இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக நமது அப்போதைய ஆதரவு இதிலே பேசுங்க. சும்மா இதிலே சொல்லுங்க, எடுத்துருவாங்க. இதிலே மைக் இருக்கு, எல்லாம் லைவ்ல போகுது. தலைவரே, மரியாதைக்குரிய அமைச்சர் மதுரை மைந்தன் திரு செல்லூர் ராஜு அவர்களே, அனைத்து இந்திய அதிமுகவினுடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் சரவணன் அவர்களே மற்றும் அந்த அமைப்பினுடைய நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி நிர்வாகிகளே, உங்கள் அனைவரையும் மதுரை ஜுவல்லர்ஸ் அண்ட் புல்லியன் மெர்ச்சன்டைஸ் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களிடத்திலே அனைத்து கட்சிகளும் வாக்கு கேட்டாலும் கூட எங்களுக்கெல்லாம் செல்லப்பிள்ளை ராஜ் அண்ணன் பேச்சை நாங்கள் எப்போவும் நாங்கள் மீறுறது கிடையாது. ஏன்னா நாங்கள் எது கேட்டாலும் உடனே செய்யக்கூடிய ஒரு தோழர். விருப்பெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் மந்திரியாக இருந்தாலும் சரி, மந்திரினாலும் சரி, எது சொன்னாலும் எனக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர். அவர் எப்போவுமே எவ்வளோ உயர்ந்த பதவியாக இருந்தாலும் கூட என்னுடைய தலைவரை தான் சொல்லுவார். எனக்கே வெக்கமாக இருக்கும். ஆனால் என் மேலே அதிக பற்று உள்ளவர். நான் இண்டிவிஜுவல் பேசி நினச்சிக்கிற வேணாம். இதே மாதிரி வந்து நீங்கள் வெற்றி பெற்ற உடனே நாங்கள் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை என்னென்னா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எங்களுக்கு வேணும். ஏன்னா மதுரை வந்து நகை வணிகத்தில் வந்து சிறந்த விளங்கக்கூடிய ஒரு நகை வணிகம். கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்தியா இல்லை, ஆசியாவிலே ஒரு இவ்வளோ பெரிய நகை வணிகம் உள்ள ஒரே நிறுவனங்கள் வந்து மதுரை தான். வேறு எங்கேயுமே கிடையாது. சுமார் 4000 நிறுவனங்கள் இருக்குது. இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னால் என்ன ஆகும்னா, தொழில் வளர்ச்சிக்கு மதுரை வித்துட்டா இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் ஒன்று தான் அந்த தொழில் நகரமாக இருக்குது. இது மதுரைக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா மிக பெருமையாக இருக்கும். அந்த வாய்ப்பை மரியாதைக்குரிய நம்ம வெற்றி வேட்பாளர் இது சரவணன் செஞ்சு தரணும் உங்களோட பணியோடு கேட்டுக்கிறேன். இது 4000 நிறுவனங்கள் மட்டுமல்ல, இங்கே 10,000 பொற்கொள்ளர்களும் இங்கே இருக்காங்க. இவங்களுக்கு பூராமே இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து நல்லா வளம் பெறும். இதனால் எக்ஸ்போர்ட் நிறைய வரும், உற்பத்தி பெருகும், ஏற்றுமதி நல்லா பெருகும். அப்போது நமக்கு நிறைய அந்நிய செலவணையும் கிடைக்கும். இந்த பிளாட்ஃபார்மை மதுரை நீங்கள் பயன்படுத்தும்படி நான் உங்களோட அன்புடன் கோரிக்கை வைக்கிறோம். நிச்சயம் வந்து இந்த நடந்த மீட்டிங் அனைத்தையுமே எங்கள் 4000 மெம்பர்களுக்கும் நாங்கள் பரிமாற்றம் செய்யும்போது நான் உறுதி கூறுகின்றேன். நன்றி. சரி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்தாலே எங்களுக்கு சந்தோஷம் தான். நீங்கள் பேசுகிறீங்களா? வேட்பாளர் 2 வார்த்தை நான் பேசி முடிச்சப்ப நான் பேசட்டுமா? அனைவருக்கும் காலை வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் வேட்பாளர், போற்றலுக்கும் பாராட்டுதலுக்குரிய அன்பு சகோதரர், மக்களின் மருத்துவர் டாக்டர் சரவணன் அவர்களுக்காக வாக்கு கேட்டு மக்களை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் முக்கியமான சங்கங்களுடைய ஆதரவையும் இன்றைக்கு அவங்களுடைய ஆதரவையும் வேண்டி அதனுடைய சங்கங்களுக்கு சென்று அவருடைய ஆதரவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி முதலாக நேற்றைய தினம் எங்களுக்கு
வந்து வேறு பல்வேறு பணிகள் இருந்ததுனால கொடுக்கல. மஞ்சப்புத்தூர் செட்டியார் அசோசியேஷன்லேருந்து அவங்ககிட்ட கேட்டால் அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க. அவங்கள போய் பார்த்தோம். அடுத்து இன்றைக்கி நம்ம மதுரையினுடைய பெருமைக்கு பெருமை சேர்க்கின்ற மதுரை ஜுவல்லர்ஸ் புல்லியன்ஸ் மெர்ச்சன்ட்ஸ் அசோசியேஷன் இதனுடைய தலைவர், போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்குரிய இனிய பண்பாளர், கடிந்து பேசாதவர், அவர் உண்மையிலே அவர் தான் புன்னகை மன்னன். எங்களுக்கு காலையில் 5 மணிக்கே பார்த்தா சிரிப்போடு வருவார். காலையில் சிரிப்போடு எங்கள் மெல்லோட்ட மையத்தில் நான், என் துணைவியார், என் கூட ஒரு டாக்கு வரும். இந்த மாதிரி நாங்கள்லாம் எங்களுடைய கொள்கை வேறு, நான் பிறந்த சமுதாயம் வேறாக இருந்தாலும் நாங்கள் எல்லாம் ஒரே சமுதாயமாக, அது மதுரையை சிறு வயதுலேருந்து 96 அந்த 1996 கவுன்சிலராக நிற்கும்போது, அதுக்கு முதல்ல இருந்து 91லேருந்து நான் நடைப்பயணத்தில் வருவேன். அப்பொழுதே நான் இந்த மாதிரி நீங்கள்லாம் நல்ல இடத்துக்கு வரணும்னு எல்லாருமே வாழ்த்துவாங்க மெல்லோட்ட மையத்தில். அப்போ மெல்லோட்ட மையம்தான் பெரிய இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு வரப்பிரசாதமாக நாராயணன் செட்டியாருடைய தலைமையில் இன்னும் நம்ம பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர் நம்முடைய செட்டியார் அசோசியேஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த மெல்லோட்ட மையத்தை உருவாக்குனது. அதுதான் மதுரை மக்களுக்கு நிறைய, மதுரை மக்கள் நீண்ட நாள் வாழ்கிறதுக்கு அதில் வந்து கலந்து அந்த மெல்லோட்ட மையத்தில் கலந்து கொண்ட அந்த சங்கத்தில் இருந்த அத்தனை பேருமே பல ஆண்டுகள் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்துருக்காங்க. அதுதான் திறமை. அதில் எங்கள் தலைவரும் ஒருத்தர் பாலசுப்ரமணியம் ஒருத்தர், அவர் அதே மாதிரி இவங்க கூட வந்திருக்கிற பொதுச் செயலாளர் போற்றுதலுக்குரிய கற்பூரம் அவர்களே, திலகராஜ் அவர்களே, பொருளாளர் திலகராஜ் அவர்களே, தில்லைராஜ் அவர்களே மற்றும் தலைமை மற்றும் செயற்குழு உறுப்பினர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய தேர்தல் பணிக்குழு சார்பாக எங்களுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஊடக பெருமக்கள் உங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறோம். பொதுவாக நம்முடைய தலைவர் கோரிக்கை மாதிரி இது ஒரு தனியாக இங்கே தான் தமிழ்நாட்டிலேயே இந்த ஜுவல்லர்ஸ் வந்து வாங்கக்கூடிய இடம், அதிகமான கடைகள், அதிகமான மெர்ச்சன்ட்ஸ், ஒரு தரமான நகைகள் கிடைக்கும்னா அது மதுரை தான். அப்புறம் தான் இப்போ தான் சென்னையெலாம் வளர்ந்துருக்கு. சென்னை அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பல்வேறு, இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பட்டறைகள் இருக்கும். இந்த பட்டறைகளை வச்சே பல கடைகள் இருக்குது. அதில் அந்த மாதிரி இந்த பட்டறையிலே 10,000 பேருக்கு 15,000, 20,000, 25,000 பேர் வேலை பார்த்தாங்க. இப்போ இதை ஒட்டி பல்வேறு தொழில் அமைப்புகள் இருக்கிறது. அவருடைய ஒட்டுமொத்த ஆதரவும் வேண்டி தான் இன்றைக்கி வந்திருக்கோம். நல்ல எங்களுடைய பொதுவாக எங்களுக்கு எப்பொழுதுமே நல்லதற்கு கரம் கொடுக்கவர்கள். இது ஒரு 2011 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மோசமான ரவுடிகள் ஆட்சியாக அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தது. இங்கேயெல்லாம் தொழிலே புரிய முடியாது. மாமூல் கேட்பார்கள். கேட்காவிட்டால் இங்கே இருக்கிற நிர்வாகிகள் துணை மேயரில் இருந்து பார்த்தீங்கன்னா பொக்லின்னு கொண்டாந்து இடிப்பாங்க. என்றைக்கு இடித்தாங்களோ அன்றைக்கி இருந்து அந்த கடை ரொம்ப வளர்ந்துருச்சு. என்றைக்கு இட்லி கடைக்கு பூட்டு போட்டாங்களோ அந்த பூட்டை வந்து திறந்த உடனே முருகன் இட்லி கடை இன்றைக்கி உலகம் பூரா பறந்துருச்சு. உலகம் பூரா பரவி இருக்கு. திமுக என்ன நினச்சி அந்த முருகன் இட்லி கடையை போட்டுனாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு நன்கொடை கொடுக்கலன்றங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நன்கொடை கொடுக்கலன்றக்காக இட்லி கடையை பூட்டினாங்க. ரெண்டாவது அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பெருசாக கொண்டு போய் பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் முருகன் இட்லி உலகம் பூரா நமக்கு கிடைக்கிறது. நம்ம மதுரையின் பெருமையே முருகன் எல்லா இடத்துலையும் போட்டிருக்கார். மதுரை முருகன் இட்லி கடைன்னு தான் போடுவார். அந்தளவுக்கு மதுரை வந்து 2010, 2006லேருந்து 2010 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2011 வரைக்கும் மிகப்பெரிய சங்கடங்கள், பல்வேறு வகையான துன்புறுத்தலுக்கு வியாபாரிகள் எல்லாருமே ஆளாகப்பட்டோம். அப்போ நாங்கள் இதே மாதிரி வாக்கு கேட்டோம். சொன்னாங்க நாங்கள் உறுதியாக ஆட்சிக்கு வந்தோம். அமைதி பூங்காவாக
முடித்து கொடுப்போம்னு சொன்னோம். எங்கள் அம்மா 250 கோடி ரூபாய் அன்றைக்கு மாநகராட்சியுடைய தனி சிறப்பு நிதி கொடுத்து, அதோடு மட்டுமல்ல 250 கேடிகளை உள்ளே பிடிச்சி யார் யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்களாம் உள்ளே பிடிச்சி போட்டது அதிமுக ஆட்சி அம்மா அவர்கள். அதிலிருந்து மதுரை வளர்ந்து கொண்டு இருக்கிறது. என்ன தலைவரே, மதுரையை சுற்றி பாருங்க, எனக்கு உலகத்தரம் வாய்ந்த சாலைகள் இல்லை. அது கரெக்டு. நீங்கள் அதில் நான் உண்மையை தான் சொல்கிறேன். அதை எங்கள் நண்பர்கிட்ட தெரியும். நான் உண்மையை தவிர வேற எதுவும் அதை இங்கேயெல்லாம் பேச வேண்டியதே இல்லை. அரசியல் பேசுகிற தளம் வேறு. ஆனால் இங்கே என்னன்னா, இந்த மதுரையை வளர்ச்சி பாதையில் கொண்டு வந்து இந்த 10 ஆண்டுகளில் தான் பல்வேறு வளர்ச்சி பணிகள். நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் சாலை வசதி, ஃபேவர் பிளாக் சாலை விட்டுருக்கோம். எங்கள் புகவேண்டி நிலையத்திலிருந்து இந்த நம்ம நாகக்கடை பஜார், இது வடக்கு இந்த மேலே தெற்கு ஆவணி மூலவர், தெற்கு ஆவணி மூலவர் இதில் வரையா இப்படி போய் மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி பாருங்கள். இப்போ நிறைய நான் மெல்லோட்ட மையம் சொன்னேன், இன்றைக்கி பல மெல்லோட்ட மையங்கள் வந்துருச்சு மதுரையில். இதெல்லாம் வித்துட்டது அதிமுக முன்னேற்ற கழக மதுரையை இன்றைக்கி வளர்ந்திருக்க நகரமாக எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணிச்சுனாங்க. நான் வந்து தேம்ஸ் நதியை மதுரை சிட்னி நகராக மெல்பர்னாக மாற்றுவேன்னு சொன்னதை கேலி கிண்டல் பேசினாங்க. எடுத்தோடனே மெல்பர்னும் சிட்னி எடுத்தோடனே ஆகாது. அதுக்கு கட்டமைப்பு வசதி வேணும். அதைத்தான் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. சாலை வசதி, பறக்கும் பாலம் வசதி, அதே மாதிரி இன்றைக்கி தங்கு தடையின்றி குடிநீர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 82 இடங்களில் மேல்நிலை தொட்டி கட்டி கொடுத்து தண்ணி வந்து வீட்டிலேயே பெண்கள் பிடித்து கொள்ளலாம் 24 மணி நேரம். 1296 கோடியில் அந்த திட்டம் தொடங்கப்பட்டது. எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தொடங்கி வைத்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உலகத்தமிழ் மாநாடு நடத்தி மதுரை இங்கு வளர்ச்சிக்கு வித்திட்டார். இப்படி எங்களுடைய அரசு தான், அதிமுக ஆட்சியில் தான் பல்வேறு வகையான வளர்ச்சிகள் பணிகள் நடந்திருக்கு. இன்றைக்கி ஸ்மார்ட் சிட்டி பணிகள் எடுத்திருக்கோம் மதுரையில். இப்படி பார்த்தா புது மண்டபம் புதுப்பித்திருக்கோம். அதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர்றவங்களுக்கு வணிக கட்டடம் கட்டி கொடுத்துருக்கோம். பெரியார் பேருந்து அருகே அடுக்குமாடி வணிக கட்டடம் கொடுத்துருக்கோம். இப்படி நிறையா. இப்போ ராஜாஜி பார்க் இங்கே உங்களுக்கு தெரியும், ஜான்ஸ் ராணி பார்க்கு, அங்கே வரவேற்பு மையம், அங்கே ஒரு உலகந்தரம் வாய்ந்த ஒரு ஹோட்டல் அமைக்கிறதுக்கு, ஸ்டார் ஹோட்டல் அமைக்கிறதுக்கு ஒரு கட்டி கொடுத்துருக்கோம், கடைகள் கட்டி கொடுத்துருக்கோம். ஆக எல்லா வளர்ச்சியும் நாங்கள் இன்றைக்கி 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த ஆட்சி வந்து, திமுக ஆட்சி எதுவும் செய்யலை. அதுதான் நான் அவரை கேட்டுக்கிறேன். 5 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் திமுக உறுப்பினரையும் பார்க்கல, கம்யூனிஸ்ட் உறுப்பினரும் பார்க்கல. இப்போ வந்திருக்காரு. அவரும் இங்கே ஓட்டு கேட்டு வருவார். இருந்தாலும் நாங்கள் நல்லவரை கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கோம். அவர் இயற்கையாகவே ஏழை பாளைகளுக்கு உதவக்கூடியவர், நல்ல மனப்பாடப்படுத்தவர், எதையும் எதிர்பார்க்காமல் பணியாற்றக்கூடியவர். அவருக்கு உங்களுடைய வாக்குகளை தர வேண்டும் என்பதற்காக நாங்கள் கேட்டு வந்திருக்கோம். அவங்க மகிழ்ச்சியோடு எங்களை வரவேற்றிருக்காங்க. அது உண்மையிலே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. என்னங்க இது இங்கே மெர்ஜென்ட்டு, இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட முறையில் சொல்லலாமா? இல்லை வேண்டாம் தம்பி, அதான் அங்கே போவோமே. இப்போ நாங்கள் வேண்டாம், இது வேண்டாம். இவங்களை வந்து நாங்கள் இவங்கள்ட்ட நாங்கள் செஞ்சதாக சொல்லியிருக்கோம். நான் செஞ்சதை தானே சொல்லிருக்கேன். நான் சொன்னது தப்புன்னா சொல்லுங்க தலைவர். செஞ்சதை பூரா சொல்லுங்க. தாக்குறது இங்கே வேணாம். இதெல்லாம் அது வேண்டாம், அதெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது. நானே செய்ய மாட்டேன் தலைவர். நான் நீங்க அதெல்லாம் நீங்க உங்களுக்கு எல்லாரும் வேணும். அதுவும் நாங்கள் எங்களை நீங்கள் ஏதாச்சும் பேச, இவங்க எங்களை ஏதாச்சும் பேசினா கூட நாங்கள் தாழ்ந்து போயிடுவோம். அது உண்மை. நாங்கள் கேட்டுட்டு போயிடுவோம். ஆனால் திமுக பற்றி பேசினாலும் மற்றவங்கள பேசினாலும் இங்கே வந்து இதாயிரும், அது பிரச்சனை ஆயிரும். தொழில் பண்ற இடம். நாங்கள் ஏடிஎம்கே பிரியமா இருக்கிற ராஜ்யமே தனிப்பட்ட பிரியம் ஜாஸ்தி. அதனால வாக்கு கேட்டு வந்திருக்கோம். நல்ல மனமும் வந்து எங்களை வரவேற்றிருக்காங்க. அதுக்கு தான் ஊடகங்கள்லாம் ஹாஜியார்கிட்ட வாங்கன்னு சொன்னோம். நான் சொல்லியிருந்தேன், ஹாஜியாரை பார்க்க போகிறோம், ஹாஜிமார் தெருவுக்கு ஹாஜியாரை பார்க்க போகிறோம், அங்கே வாங்கன்னு சொன்னோம். அங்கே வந்தீங்கன்னா நம்ம அரசியல் பேசலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. இங்கே எல்லாம் பேசக்கூடாது. இது தொழில் பண்ணுற இடம். இது எல்லாருமே வேண்டும், அவங்களுக்கு எல்லாருமே வேணும். அந்த வகையில் நாங்கள் வந்து எப்போவுமே எல்லாருக்கும் மதுரை நல்லா இருக்கணும்,
மதுரை வளர்ச்சி பெறணும். இந்த ஆட்சியிலும் நல்லது செஞ்சிருந்தா வாழ்த்துவோம். நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் தெப்பக்குளத்தில் லைட்டு போட்டார், அதுக்கு நானே என்னுடைய இதில் வாழ்த்து சொன்னேன், ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னேன். ஆக எதிரியாக இருந்தாலும் மதுரையின் வளர்ச்சிக்கு உதவிட்டா அவங்களையும் நாங்கள் வாழ்த்தத்தான் கடமைப்பட்டுருவோம். மதுரை தான் பெருசு, மதுரை வளர்ச்சி பெறணும், மதுரைக்காரனுக்கு அதுதான் தேவை என்பது முறையை தெரிவித்து எங்களுக்கு இந்த நல்ல வரவேற்பு கொடுத்த நம்முடைய அசோசியேஷன் அத்தனை பேருக்கும், நல்ல உள்ளங்களுக்கும், இவங்கள் சார்ந்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து உங்களுடைய பொன்னான வாக்குகளை நல்லவர் வல்லவர் எங்கள் வேட்பாளர் பாருங்கள், சிரித்த முகத்தோடு, பால்வடி முகம், ரொம்ப அண்மையானவர், பாசமானவர், டாக்டராக இருந்தாலும் ரொம்ப மரியாதைக்குரியவராக இருப்பவர். அவரை தான் உங்கள்கிட்ட அடையாளம் காமிக்கிறோம். நீ எப்போ வேணாலும் டெல்லி நாடாளுமன்றத்துக்கு போனால் இவருக்கு ஏதாச்சும் குறைனா உடனே நீங்கள் சொல்லியிருக்க குறை இல்லை, குறைய இல்லை, கோரிக்கை வந்து அந்த கோரிக்கையை உறுதியாக நிறைவேற்றுவார். மத்திய மாநில அரசு உங்கள் தொழிலுக்கு நெருக்கடி கொடுக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் செய்யுங்கன்னு கேட்டு நாங்கள் நம்பிக்கிறோம். மற்ற எதுவும் சொல்ல வேணாம். நீ இல்லை டாக்டர் எனக்கு வாக்களிங்க, அதுக்காக தான் வந்திருக்கு. இல்லை வேணும். ஏப்ரல் 19 நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மதுரை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அதனுடைய வேட்பாளராக இங்கே எங்களுடைய மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் அவர்கள் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் வந்து இன்று மதுரை ஜுவல்லர்ஸ் அண்ட் புல்லியன் மெர்ச்சன்ட் அசோசியேஷனில் அவங்ககிட்ட வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறோம். என்னுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா பாலசுப்ரமணியம் அவர்களும் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து இந்த தேர்தலில் வெற்றி சின்னமான இரட்டை இலைக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அரணாக இருக்கக்கூடிய வெற்றி சின்னமான இரட்டை இலைக்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தமிழர் அவர்களுடைய வெற்றி சின்னமான இரட்டை இலைக்கு அவர்களது பொன்னான வாக்குகளை தர வேண்டும் என்று அவர்களிடம் இன்று வந்து நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவங்களும் சில கோரிக்கைகள் வச்சுருக்கிறாங்க. நாங்கள் வெற்றி பெற்று பாராளுமன்றம் சென்று இன்றைக்கு அமைச்சர் முன்னிலையில் நிச்சயமாக அவர்கள் கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் என்ற நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். நன்றி. சரி தம்பி, பெட்டி சட்டியை கட்டுங்க, மூட்டையை கட்டுங்க. கேவுக தலைவா, நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிட்டு வர்றோம். இல்லை அது அங்கே, இது அங்கே பேசிக்கிட்டு இருக்கோம், பேச. சரி வாங்க, அது கீழே வாங்க 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 வாங்க, எடுத்துடுங்க எடுத்து. காஃபி போலீஸ் கொடுக்கலாம், கொடுக்க அதெல்லாம் கொடுக்கலாம் தலைவர், சும்மா கொடுங்க, இதெல்லாம் எங்கே வேணாலும் கொடுங்க.